சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் ஏற்பட்டு போர் பின்னணியில் ஈரான் நாட்டில் 10வது நாளாக தொடரும் இணைய துண்டிப்பு 90 மில்லியன் மக்கள் உலக இணையத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஈரான் தனது தற்காப்பு நடவடிக்கைகள் மற்றும் விமான தாக்குதல்கள் மூலம் நாட்டின் பாதுகாப்பையும் பிராந்திய சமநிலையையும் உறுதி செய்ய முனைந்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர். போர் முடிவு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கையில் என கூறிய ட்ரம்ப் மறுபுறம் ரஷ்யா ஈரான் இணைந்து வெளியிட்டு அச்சுறுத்தலுக்கு இடையில் லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலில் 83 குழந்தைகள் கொல்லப்பட்டு 254 பேர் காயமடைந்தனர். சுமார் 7 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். உலக பொருளாதாரத்தில் ஈரானின் தாக்குதல்களின் பின்னணியில் எரிபொருள் விலை உயர்வு ஏற்பட்டதால் அமெரிக்கா பணவீக்கத்தையும் உலகளாவிய சந்தை பதட்டத்தையும் எதிர்நோக்குகின்றது. அதே நேரத்தில் போரின் போது கோல்ஃப் விளையாடிய ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார். முழுமையான போர்க்கள தொகுப்பை இந்த வீடியோவில் காணலாம். ஈரான் நாட்டில் இன்றுடன் கிட்டத்தட்ட 10வது நாளாக இணைய முடக்கம் தொடர்ந்து நிலவி வருகின்றது. இந்த நிலையில் நாட்டின் இயல்பான இணைய அணுகல் அளவு சுமார் 1% மட்டமாக குறைந்துள்ளது என்று வலை கண்காணிப்பாளர் நெட் பிளாக்ஸ் தெரிவித்துள்ளது. நெட் பிளாக்ஸ் சமூக வலைதளங்களில் குறிப்பிடுகையில் பிராந்திய விரோதங்கள் தீவிரமடைவதால் அரசு விதித்த இணைய முடக்கத்தின் கீழ் சுமார் 90 மில்லியன் ஈரானியர்கள் உலகளாவிய இணையத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தியாளர் கடந்த வாரம் செய்தியாளர்களுடன் நடைபெற்ற நீண்ட சந்திப்பில் ஈரானின் நிலை மற்றும் மத்திய கிழக்கில் தொடரும் போர் தொடர்பான முக்கிய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். ராணுவ மோதல்கள் தொடர்ந்து நடைபெறும் வரை எந்தவொரு போர் நிறுத்த முயற்சிகளும் பொருத்தமற்றவை என கூறினார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய தாக்குதல்களுக்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகள் அவரது அரச கோட்பாட்டின் முக்கியமான பகுதி என அவர் வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வாரத்தில் துருக்கி, சைப்ரஸ் மற்றும் அஜர்பைஜான் மீது ஈரான் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. இருப்பினும் சில நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டவை என வரையறுக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீதான சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களையும் ஆபத்துக்கு ஆழ்த்தியுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டை துண்டு துண்டாக பிரித்து அதன் எண்ணெய் வளங்களை கையகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். ஈரான் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் நல்ல மற்றும் நட்பு உறவுகளை பேணுவதில் பிடிவாதமாக இருக்கின்றது. ஆனால் அண்டை நாடுகள் தன்னை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டால் ஈரானுக்கு தற்காப்பு நடவடிக்கை எடுக்கும் உரிமை உள்ளது. இந்த நிலையில் ஈரான் முன்னிலையில் உள்ள விமான நடவடிக்கைகள், வான்வழி தாக்குதல்கள் மற்றும் சர்வதேச அரசியல் மோதல்கள் என எல்லா தரப்பினரையும் கவனத்தில் கொண்டு நாட்டின் பாதுகாப்பும் பிராந்திய சமநிலை தொடர்பான கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என தெரிவித்தார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா எந்த நிலையான காலக்கெடும் வகுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து எடுக்கப்படும் பரஸ்பர முடிவுக்கு பிறகு மட்டுமே போரின் இறுதி முடிவு வரும் என உறுதிப்படுத்தினார். பிப்ரவரி 28 அன்று ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட கூட்டு ராணுவ தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான ஒருங்கிணைப்பு மிக நெருக்கமாக இருந்தது. ஈரான் இஸ்ரேலையும் அதனை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் அளிக்க முயற்சிக்கின்றது. நாங்கள் ஒன்றாக வேலை செய்தோம். இஸ்ரேலை அளிக்க விரும்பிய நாட்டை நாங்கள் தடுத்தோம் எனவும் இறுதி முடிவை எடுப்பதில் நெதன்யாகுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொள்ள விரும்பாத ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தினால் இஸ்ரேல் தானாகவே நடவடிக்கைகளை தொடரும் என்ற ஊகத்தையும் ட்ரம்ப் நிராகரித்தார். மோதலுக்கு நிலையான காலக்கெடு எதுவும் இல்லாமல் போர் 4 முதல் 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என வெள்ளை மாளிகை முன்பு குறிப்பிட்டிருந்தாலும் ட்ரம்ப் அதை உறுதி செய்யவில்லை. ஈரானின் புதிய உச்ச தலைவர் நியமனம் தொடர்பான விரிவான விளக்கத்தை தவிர்த்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றே தெரிவித்தார். இஸ்ரேலிய உள்நாட்டு அரசியல் தொடர்பிலும் ட்ரம்ப் நெதன்யாகுவிற்கு சட்ட நிவாரணம் வழங்க வேண்டிய அழைப்பை மீண்டும் வலியுறுத்தி தற்போதைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்ஷாக் அலுவலகத்தை விமர்சித்தார். மன்னிப்பு கோரிக்கையை நீதித்துறை வழியாக பரிசீலிக்கப்படுகிறது என ஹெர்ஷாக் பதிலளித்தார். தலைவர்களுக்கு இடையே விரிசல் இருந்த போதிலும் நெதன்யாகுவுடனான அவரது தற்போதைய பிணைப்பு மற்றும் கூட்டாண்மையை பாராட்டிய ட்ரம்ப் ஈரானுடன் நாங்கள் செய்ததைப் போலவே நாங்கள் ஒன்றாக ஒரு சிறந்த வேலையை செய்துள்ளோம் என கூறினார். ரஷ்யா மற்றும் ஈரான் ஒரே அச்சுறுத்தலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே சிபிகா தெரிவித்துள்ளார். ஈரானில் நடக்கும் போர் மத்தியில் உக்ரைன் தனது நட்பு நாடுகளுக்கு ரஷ்யாவிற்கு அழுத்தத்தை அதிகரிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அவர் இது தொடர்பாக மேலும் கூறுகையில் மாஸ்கோவும் தெஹ்ரானும் ஒன்றாக செயல்பட்டு வருகின்றன. இது ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு பொதுவான அச்சுறுத்தல் ஆகும். ஈரானிய ஆட்சிக்கு எதிரான போரும் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உக்ரைனின் பாதுகாப்பும் ஒரு போரின் 2 அரங்குகள் என சிபிகா எக்ஸ் தளப்பதிவில் கூறியுள்ளார். உக்ரைன் மற்றும் வளைகுடா குறித்து அதே கூடிய சலசலப்பு ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கின் முன்னேற்றங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தனிமைப்படுத்தப்படவில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது என்று அவர் மேலும் கூறினார். உக்ரைன் மற்றும் வளைகுடாவில் உள்ள பொதுவான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க உக்ரைனின் கூட்டாளிகளுக்கு சைபிகா அழைப்பு விடுத்தார். மாஸ்கோ மற்றும் தெஹ்ரானில் உள்ள ஆட்சிகளை ஒன்றிணைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்கள்
அவர்கள் வலிமையின் மொழியை மட்டுமே புரிந்து கொள்கின்றார்கள் என்று அவர் கூறினார். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தமையால் மார்ச் 2 முதல் லெபனானில் குறைந்தது 83 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 254 பேர் காயமடைந்துள்ளதாக ஐநா குழந்தைகளுக்கான நிறுவனம் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. யுனிசெஃப் அறிக்கையின்படி கடந்த வாரத்தில் லெபனான் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு நாளும் சுமார் 36 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். கடந்த 28 மாதங்களில் லெபனானில் 329 குழந்தைகள் கொல்லப்பட்டு 1632 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த புள்ளி விவரங்கள் திகைப்பூட்டும் வகையில் உள்ளன. மோதல்கள் குழந்தைகளை எவ்வளவு மோசமாக பாதிக்கின்றன என்பதற்கு இவை ஒரு தெளிவான சான்றாகும். லெபனான் முழுவதும் பெருமளவில் இடம்பெயர்ந்ததால் சுமார் 2 லட்சம் குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் முந்தைய மோதல்களால் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். யுனிசெஃப் அனைத்து தரப்பினரையும் பள்ளிகள் மற்றும் தங்குமிடங்கள் உட்பட பொதுமக்களையும் பொதுமக்களின் உள்கட்டமைப்பையும் பாதுகாக்கவும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் கடமைகளை நிறைவேற்றவும் கேட்டுக் கொண்டுள்ளது. அறிக்கை முடிவில் நிலைமையை தணிக்கவும் குழந்தைகளுக்கு மேலும் தீங்கு விளைவிப்பதை தடுக்கவும் உடனடி முயற்சிகளை வலியுறுத்துகின்றது என்று கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு அமெரிக்காவிற்குள் பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அது நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைக்கால தேர்தலில் ஜனாதிபதி டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது தெளிவான கருத்தாகும். இதன் காரணமாக போர் சூழலால் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமையை ஒரு தற்காலிக நிலைமை என விவரித்து ஜனாதிபதி டிரம்ப் சமூக வலைதள பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஈரானின் அணுவாயுத அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்தவுடன் எரிபொருள் விலை மீண்டும் வேகமாக வீழ்ச்சியடையும். அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவும் உலகமும் செய்ய வேண்டியது ஒரு சிறிய நித்திய தியாகம் மட்டுமே. இதை பற்றி வேறு விதமாக சிந்திப்பவர்கள் முட்டாள்கள் மட்டுமே என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை தொடங்குவதற்கான காரணங்களை அவ்வப்போது மாற்றி வரும் ட்ரம்ப் தற்போது மீண்டும் ஈரானின் அணுவாயுத அச்சுறுத்தல்கள் குறித்து பேச தொடங்கியுள்ளார். ஈரானிடம் உள்ள 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு எரிபொருள் கையிருப்பை கைப்பற்றுவதற்காக விசேட படைப்பிரிவை ஈடுபடுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக அவர் ஒருமுறை தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் மத்திய கிழக்கு அல்லது உலகின் எந்தவொரு போர் வலயத்திலும் அமெரிக்க தரைப்படை வீரர்களை ஈடுபடுத்துவது என்பது அமெரிக்கர்களுக்கு மிகவும் உணர்ச்சிகரமான விடயமாகும். சமீபத்திய கருத்துகளின்படி 2024 ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பிற்கு வாக்களித்து அமெரிக்கர்கள் கூட ஈரான் மீதான வான்வெளி தாக்குதல்களை அங்கீகரித்தாலும் தரைப்படை வீரர்களை ஈடுபடுத்துவதை அங்கீகரிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இருப்பினும் ஈரானின் ஆட்சி மாற்றத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்ப்பதால் தேவைப்பட்டால் ஈரானின் தரைப்படையினரை நிலைநிறுத்த வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளதாக உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சரியான சூழல் குறித்தும் ஜனாதிபதி ட்ரம்ப் வார இறுதியில் குறிப்பிட்டிருந்தார். ஈரானில் மீண்டும் ஒரு போரை முன்னெடுக்கக்கூடிய அளவிலான ராணுவம் மிஞ்சாதவரை தாக்குதல் நடத்திய பின்னரே போரை நிறுத்த முடியும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் ஈரான் நிபந்தனையற்ற முறையில் சரணடைவதையும் ட்ரம்ப் எதிர்பார்க்கின்றார். அத்தகைய இலக்கை தரைப்படை வீரர்களை ஈடுபடுத்தாமல் அடைய முடியுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஈரானின் மினாப் நகரில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 168 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதை ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் மறுத்துள்ளனர். இது ஈரானின் தாக்குதலால் ஏற்பட்ட விபத்து என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலின் ஆரம்ப நாளிலேயே பதிவான இச்சம்பவம் அமெரிக்காவின் தாக்குதலாலேயே நிகழ்ந்துள்ளது என அமெரிக்க உளவுத்துறையின் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டதாக ட்ராய்டஸ் செய்தி சேவை ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தது. அதேபோல் ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான பரஸ்பர உடன்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து நெதன்யாகுவுடன் கலந்துரையாடி சரியான நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என ஈரானுக்கு எதிரான போருக்கு அமெரிக்காவை தூண்டியது நெதன்யாகு தான் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதையும் இங்கு மறந்துவிட முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடா கோல் பயணத்திற்காக சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் நடந்த போரில் 8 வீரர்களை இழந்துள்ளது. 79 வயதான ஜனாதிபதி ட்ரம்ப் நாட்டின் துணிச்சலான வீரர்கள் உயிரிழக்கும் நேரத்தில் கோல் மைதானத்தில் இருந்ததை நெட்டிசன்கள் விமர்சித்து உள்ளனர். முக்கிய உலகளாவிய நிகழ்வுகள் நடப்பதில் ஜனாதிபதி கோல் மைதானத்தில் இருக்கின்றார். போர்க்கால நெருக்கடியில் ஜனாதிபதி தனது வழக்கத்தை பராமரிக்கிறார் என்றும் மற்றொரு பயனர் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுகின்றனர். எரிவாயு விலை அதிகரித்து பங்கு சரிந்து பயங்கரவாதிகள் நியூயார்க் நகரில் ஐஇடிகளை வீசுகின்றனர். ட்ரம்ப் இங்கே கோல்ஃப் விளையாடுகின்றார் என்றும் தெரிவித்துள்ளார். மேற்கண்டவாறு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானார். இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.